பெருக்கு தொடர் பார்க்கலாம். பெருக்கு தொடர் வரிசையில் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸு. முதல்ல பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கிற முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். பெருக்கு தொடர் வரிசையில் அதோட கூடுதல், ஒரு வரிசை வந்து பெருக்கு தொடராக இருந்து அதோட கூடுதல் கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம 2 ஃபார்முலா இருக்குது. என்னென்னா ஆரோட மதிப்பு வந்து 1 விட அதிகமாக இருக்கும்போது வந்து Sn = A × r⁻n - r வந்து அதிகமாக இருந்தால், 1 விட r வந்து பெருசாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு r வரணும். ஓகேங்களா? r⁻n - 1 / r - 1. அதே நமக்கு என்ன இருக்குது, r வந்து 1 விட சின்னதாக இருக்குது. அதாவது எது பெருசாக இருக்குது, 1 பெருசாக இருக்குங்களா, இதில் 1 விட r பெருசாக இருக்குது. அப்போ எது பெருசோ அங்கே ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது r விட 1 பெருசு, அப்போ 1 தான் ஃபஸ்ட்டு வரணும். 1 - r⁻n / 1 - rன்னு எழுதணும். ஓகேங்களா? இந்த r கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, பொது வித்தியாசம் அப்படின்னா r2 / r1. ஓகேங்களா? அதே கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்தால் நம்ம எப்படி போட்டிருப்போம், d = t2 - t1. கூட்டுத்தொடர்னா மைனஸ் பண்ணணும், கழிக்கணும். அதே பெருக்கு தொடர் வரும்போது வகுத்துடணும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். nth டேர்ம், என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா Tn = A × r⁻n - 1. அடுத்தது ஒரு பெருக்கு தொடர் வரிசை எப்படி இருக்கும், ar, ar², ar³ இந்த வரிசையில் இருக்கும். அதாவது இப்போ -3 -3 -3ன்னு ஒரு தொடர் வரிசை இருக்குது. 5, 5, 5ன்னு இருக்குது. 1/2 1/2 1/2 இது எல்லாமே, இது 3 வந்து எப்படி இருக்குன்னா போத் AP அண்ட் GP, அதாவது கூட்டுத்தொடராகவும் இருக்கும். இந்த 3 வரிசையும் பெருக்கு தொடராகவும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது முடிவிலா தொடர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா Sn வந்து இதோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு A / 1 - r. அதுக்கடுத்து ABC வந்து ஒரு பெருக்கு தொடராக இருக்கும் பட்சத்தில் அதோட ஃபார்முலா எப்படி எழுதலான்னா B² = AC. அதே ABC கூட்டுத்தொடரில் இருந்தால் நம்ம எப்படி எழுதியிருந்தோம், ஃபார்முலா 2B = A + Cன்னு எழுதியிருந்தோமா. அதே பெருக்கு தொடர்னா, அதாவது ABCயில் ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் பண்ணிவிட்டு மீதி 2 நம்பர் கொடுத்துட்டு அது ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா தான், B² = AC. அடுத்தடுத்த 3 உறுப்புகள், அதாவது பெருக்கு தொடர் வரிசையில் உறுப்புகள் எப்படி இருக்குன்னா இந்த ஆர்டரில் இருக்கும். அடுத்தடுத்த 3 உறுப்புகளோட பெருக்கல் பலன் எப்படி இருக்குன்னா, இது வந்து பெருக்கல், அதோட பெருக்கல் பலன் A/r AARஆ இருக்கும். அடுத்தடுத்த 4 உறுப்புகள் எப்படி இருக்குன்னா A / r3, A/r AR AR3. ஆரோட மதிப்பு இதில் வந்து இதோட பொது வித்தியாசம் இதில் வந்து r² இருக்கும். இதில் வந்து பொது வித்தியாசம் 6, இதுக்கு வந்து r² இருக்கும். அடுத்தது இது வரையிலும் வந்து நம்ம ஃபார்முலா எல்லாமே பார்த்துருக்கோம். இதுலேருந்து சம்முங்க பார்க்கலாம். முதல் சம்மு A⁻m - n A⁻m A⁻m+n என்ற பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் எது? பொது விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், r வந்து கண்டுபிடிக்கணும்னா r2 / r1ன்னு தெரியுங்களா. அப்போ r2ஓட மதிப்பு என்ன, இது r1 r2 r3. r2 வந்து A⁻m, ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பால் வகுக்கணும். முதல் உறுப்பு A - nங்களா. அதுக்கடுத்து மேலே வந்து A⁻m அப்படியே இருக்குது. இந்த கீழே பகுதியில் இருக்கிறத மேலே கொண்டுட்டு வந்தோமா, பவரில் இருக்கிறத மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ பவரில் இருக்கிறத மைனஸ் பண்ணனா +m - m ஆயிரும். -n வந்து +n மாறிக்கும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கெல்லாம் கூட்டிக்கணும். இப்போ A⁻m - m + n இருக்குது. அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு இதோட r பொது வித்தியாசம் வந்து A⁻n. இது வந்து குரூப் 4 2019 கேட்டிருக்காங்க. அப்புறம் லைப்ரரி எக்ஸாமில் 2018 கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கணக்கு, ரெண்டாவது கணக்கு. 0.15 0.015 0.0015 என்ற பெருக்கு தொடர் வரிசையில் பொது விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. பொது விகிதம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கும், r2 / r1ன்னு போடுவோம். r2 வந்து என்ன நமக்கு 0.015, அடுத்தது 0.15 r1ஓட மதிப்பு. மேலே வந்து என்ன பண்ணணும், நம்ம 1 2 3 புள்ளிக்கு அடுத்து 3 ஸ்தானங்கிறதுனால மேலேயும் கீழே நம்ம 1000ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் முழு நம்பராக மாற்ற முடியும். 1000ஆல் பெருக்கினாங்க என்ன கிடைக்கும் நமக்கு, வெறும் 15ன்னு வந்துடும். கீழே வந்து
15 2 0வால் பெருக்கினாவே 15 வந்துடும். இன்னொரு 0 சேர்த்துனா 150ன்னு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது ஓர் 15 15, இங்கேயும் ஒரு 15 15ங்களா, 1/10ன்னு இருக்குது. இது வந்து வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.1ன்னு வந்துடுங்களா. இதுதான் வந்து இதோட பொது வித்தியாசம். அடுத்து 3வது சம் பார்க்கலாம். 9,3,1 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் 8வது உறுப்பு காண்க. ஓகேங்களா? 8வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். ஏ வந்து ஃபஸ்ட்டு உறுப்பு 9, ஆர் வந்து என்னது? R2 / R1ங்களா. அப்போ 3/9 1/3ன்னு வந்துடும். நமக்கு என்னாவது உறுப்பு கண்டுபிடிது ஃபார்முலானா A × R⁻n−1ங்களா. இப்போ ஏவோட மதிப்பு என்ன? 9, ஆரோட மதிப்பு 1/3. இங்கே T 8வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். n-1னா 8 - 1 7ன்னு வந்துடும். இது எப்படி எழுதலாம்? அதாவது 1ஐ 7 முறை பெருக்கணும், 3ஐயும் 7 முறை பெருக்கணும். அப்போது 1ஐ 7 முறை பெருக்கினா 1 தான். 3ஐ 7 முறை பெருக்கலாங்களா? 5 6 7 முறை 7 முறை பெருக்கும் போது இங்கே 2 3 வந்து கேன்சல் ஆயிரும் 9ல். மீதி 5 டைம் இருக்கும். ஓகேங்களா? 5 டைமு பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? T 8ஓட மதிப்பு 1/243ன்னு கிடச்சிரும். 9 9 9 81 81 ஒரு 3 24 243ன்னு வந்துடும். அவ்வளோதான் இதோட ஆன்சர். இது வந்து 2022ல் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 4th மாடலு. 0.02 0.006 0.0018 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு எது? நெக்ஸ்ட் உறுப்பு என்னவா இருக்குன்னு சொல்லி, அதாவது 1 2 3 உறுப்பு இருக்குது, 4வது உறுப்பு என்னவா வரும்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் கூட்டுத்தொடர்னா 2க்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சி அதோட ஒன்று ஒன்றா கூட்டும் போது அடுத்த உறுப்பு வரும். ஆனால் பெருக்குத்தொடரில் என்ன பண்ணணும்? வித்தியாசம் கண்டுபிடிச்சி அந்த வித்தியாசத்தை இந்த நம்பரோடு பெருக்குனா அடுத்த நம்பர் என்னான்னு கிடச்சிரும். ஓகேங்களா? R வந்து R2 / R1ங்களா. R2 வந்து 6 0.02. இப்போ புள்ளிக்கு அடுத்து 3 ஸ்தானம் இருக்கிறதுனால 3 0வால் பெருக்குனா இங்கே 6ன்னு வந்துடும், இங்கே வந்து 20ன்னு வந்துடும். அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணால் அதாவது 3 2 6ன்னு வரும், 2 20ன்னு வரும், 3/10ன்னு வரும். இதை அடித்தா என்ன கிடைக்கும் நமக்கு? 0.3ன்னு வந்துடும். அப்போ பொது வித்தியாசம் நமக்கு என்னன்னு கிடச்சிருச்சு? 0.3. நமக்கு அடுத்த உறுப்பு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பொது வித்தியாசத்தால் இந்த உறுப்புகளை பெருக்க அடுத்தடுத்த உறுப்பு கிடச்சிரும். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த 0.3ஓட இந்த 0.2 பெருக்குன்னு என்ன வரும்? 3 2 6. புள்ளிக்கு அடுத்து இங்கே 2 ஸ்தானம், இங்கே 1 ஸ்தானம் இருக்குது. 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளிக்கு அடுத்து 3 ஸ்தானம் இருக்குங்களா. அப்போ 6ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த நம்பரோட நம்ம 0.0018 பெருக்கணும். புள்ளிக்கு அடுத்து இங்கே எத்தனை ஸ்தானம் இருக்குது? 1 2 3 4 ஸ்தானம் இருக்குது, இங்கே 1 ஸ்தானம். அப்போ மொத்தம் 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 3ஐயும் 18ஐயும் பெருக்குனா நமக்கு 54ன்னு கிடைக்கும். ஆனால் நம்ம எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே 2 ஸ்தானம் இருக்குது, இன்னும் 3 0 நம்ம சேர்த்தணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அடுத்த நம்பர். அடுத்த உறுப்பு வந்து 0.00054ன்னு வரணும். ஓகேங்களா? அடுத்த சம்மு x⁻1 x⁻3/2 x² x⁻5/2 என்ற தொடர் வரிசையின் 85வது உறுப்பு காண்க. நமக்கு Tn கண்டுபிடிக்கிறது ஃபார்முலானா A × R⁻n−1ங்களா. இதில் ஏவோட மதிப்பு என்னது? எக்ஸோட அடுக்கில் 1ங்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர்னா R2 / R1ங்களா. அப்போ R2 வந்து x⁻3/2, R1 வந்து x. இந்த x⁻1 இருக்கிறதா அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதை இங்கே x⁻3/2 இருக்குது. பகுதியில் இருக்கிற எக்ஸை மேலே தொகுதிக்கு கொண்டுட்டு வந்தால், பெருக்கல்ல கொண்டுட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? பவரில் இருக்கிறத மைனஸில் எழுதிக்கணும். ஓகேங்களா? பவரில் வந்து 1ங்கிறதா அர்த்தம், அதனால் -1ன்னு எழுதிப்போம். இப்போ 1/x வந்து எப்படி எழுதலாம்? x⁻ எழுதலாம் இல்லைங்களா. இது மேலே வரும்போது இதோட பவரில் 1ங்கிறதா அர்த்தம், அதனால் -1 அப்படின்னு எழுதணும். அந்த மாதிரி எழுதிக்கலாங்களா. இப்போ என்ன பண்ணணும்?
பகுதி அதாவது அடிமானம் ரெண்டும் சேமாக இருந்தால் அடுக்க ரெண்டையும் கூட்டிக்கலாங்களா? இப்போ கூட்டிக்கிட்டே என்ன வரும்? எக்ஸின் அடுக்கு 3/2 மைனஸ் ஒன்றுங்களா? இப்போ 3/2 மைனஸ் 1 குறுக்கு பெருக்கல் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 3 மைனஸ் 2 டிவைடட் பை 2 1/2ன்னு வரும். அப்போ ஆரோட மதிப்பு என்னது? எக்ஸின் அடுக்கு 1/2. இப்போ ஃபார்முலாவில் பிரதியிடலாங்களா? ஏ வந்து எக்ஸின் அடுக்கு 1, ஆரோட மதிப்பு எக்ஸின் அடுக்கு 1/2 பவர் n மைனஸ் 1. என்னன்னா என்னது? 85. 85 மைனஸ் 1 84. இப்போ என்ன பண்ணலாம்? அது ரெண்டு இதையும் கேன்சல் பண்ணலாங்களா? 4 2 8 2 2 4. இப்போ எக்ஸின் அடுக்கு இங்கே ஒன்றுக்கிறதா அர்த்தம். இங்கே எக்ஸின் அடுக்கு 42ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? அடுக்கு ரெண்டும் அடிமான ரெண்டும் சமமாக இருந்தால் அடுக்கு ரெண்டையும் கூட்டிக்கலாம். அப்போ இங்கே 42 1 43. நமக்கு டி 85ஓட மதிப்பு என்னது? எக்ஸின் அடுக்கு 43. இது வந்து குரூப் 2A 2017 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்த கணக்கு, ஒரு ஜிபின்னா பெருக்கு தொடரில் 6வது உறுப்பு வந்து 972 அப்படின்னு கொடுத்துருக்காங்க மற்றும் அதன் பொது விகிதம் 3 எனில் 8வது உறுப்பு காண்க. 6வது உறுப்பு டி 6 கொடுத்துட்டாங்க. ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1ங்களா? அப்போ 6 மைனஸ் 1 என்ன நம்ம கொடுத்துருக்காங்க? 972ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன எப்படி எழுதலாம்? நம்ம ஏ இன்ட்டு ஆர் பவர் 5ன்னு எழுதலாங்களா? 972. 6ல் 1 கழிக்கணும். டி 6 கொடுத்துட்டாங்க. அடுத்தது பொது விகிதம் 6 வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனில் 8வது உறுப்பு. 8வது உறுப்புனா டி 8 வந்து என்ன எழுதலாம்? ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1ங்களா? அப்போ 8 மைனஸ் 1 7. 7ன்னு எழுதலாங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி எழுதலான்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் 5 இன்ட்டு ஆர் பவர் 2ன்னு எழுதலாங்களா? இப்போ 7 வந்து 5 தனியாக 2 தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ ஏயின் அடுக்கு ஏ இன்ட்டு ஆரின் அடுக்கு 5ஓட மதிப்பு என்ன நமக்கு தெரியும்? 972. 6 வந்து என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? பொது விகிதம் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 ஸ்கொயர். 972 பெருக்கல் 3 9ங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா 9 2 18 ரிமைனிங் 1 7 9 7 63 1 64க்கு 4 ரிமைனிங் 6 9 81 81 6 87. இதுதான் வந்து டி 8வது உறுப்போட பெருக்குத்தொடர். ஓகேங்களா? இந்த கொஷின் வந்து 2019 கேட்டிருக்காங்க. அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்த கொஷின் 3, 6, 12, 24 எக்ஸெட்ரா 384 என்ற பெருக்கு தொடரில் எத்தனை உறுப்புகள் உள்ளன? 2019 கேட்டிருக்காங்க. எத்தனை உறுப்புகள் அப்படின்னா என்னோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1ங்களா? அப்போது மொத்தம் 384 வரையிலும் கொடுத்துருக்காங்க. இதில் 384 வரையிலும் எத்தனை உறுப்பு எத்தனை நம்பர் இருக்கும்? இது 1வது, இது 2, இது 3, இது 4. அப்போ 384ங்கிறது எத்தனாவது உறுப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட கூடுதல் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? 384ன்னு கொடுத்துட்டாங்க டிஎன். அப்போ ஏ இன்ட்டு ஏவோட மதிப்பு 3, ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து 6/3 எத்தனை வரும்? 2ன்னு வந்துடும். ஏன்னா 2 6. 2ன் அடுக்கு என்ன கிடைக்கும் நமக்கு? n மைனஸ் 1. இப்போ n மைனஸ் 1னா n நமக்கு தெரியாது, அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இந்த பெருக்கல்ல இருக்கிற 3 இங்கே வந்தால் வகுத்தலில் மாறிடும். வகுத்தலில் வந்தால் இதை அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 2ன் அடுக்கு n மைனஸ் 1. 4 3 3 2 6 ரிமைனிங் 2 இருக்கும் 24 8 24. அப்போ 128 ஈக்குவல் டு 2ன் அடுக்கு n மைனஸ் 1. இந்த 128 2ன் அடுக்கு n மைனஸ் 1. 128 எப்படி எழுதலாம்னா 2ன் அடுக்கு 7ன்னு எழுதலாம். இங்கே 2ன் அடுக்கு n மைனஸ் 1ன்னு இருக்குது. அப்போ அடிமானம் சேம் ஆகிறதுனால அடுக்க 2 ஈக்குவல் பண்ணிக்கலாங்களா? அதுவும் சமமாக தான் இருக்கும். அப்போ n மைனஸ் 1 வந்து 7னா அப்போ என்னோட மதிப்பு என்னவாக இருக்கும்?
7 -1 இங்கே வந்தால் +1 மாறிடும். அப்போ என்னோட மதிப்பு 8. மொத்தம் 8 உறுப்புகள் தான் இருக்கும். ஓகேங்களா, 3லேருந்து 384 வரையிலும் 8 உறுப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2019 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது 8வது மாடல் பார்க்கலாம். 1 + 4 + 16 + எக்ஸட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 வரும். ஓகேங்களா, இது 2021 கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா SN. ஆனால் நம்ம 2 ஃபார்முலா இருக்குது. அதில் எந்த ஃபார்முலா எடுத்துக்கணும்? ஆரோட மதிப்பு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து என்னது? R2 / R1ங்களா? அப்போ 4. அப்போ 4ங்கிறது greater than 1, 1 விட பெருசாக இருக்குது. 1 விட பெருசாக இருந்தால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? A × R⁻n - 1 / R - 1ங்களா? அதாவது 1 விட பெருசாக R இருக்கிறதுனால நம்ம R ஃபஸ்ட்டு வரா மாதிரி போட்டுக்கணும். நம்ம ஃபார்முலாலே சொல்லியிருப்போம், ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. அதே Rஐ விட 1 பெருசாக இருந்திருந்தால் எந்த சைடு பெருசோ அது வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா, இப்போ R பெருசாகிறதுனால R ஃபஸ்ட்டு, R⁻n - 1 / R - 1. அடுத்தது இந்த ஃபார்முலாவில் பிரதியிடலாங்களா? இந்த SN மட்டும் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? கூடுதல் 1365ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு எத்தனை உறுப்புகளை கூட்டினா நமக்கு இந்த கூடுதல் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. R அதாவது N கேட்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது Aவோட மதிப்பு 1, R வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கண்டுபிடிச்சிருக்கோம் 4, R⁻n n தான் நமக்கு தெரியாது -1. ஓகேங்களா, / R - 1னா 4 - 1. இப்போ 4 - 1 3ன்னு வந்துருங்களா? அப்போ 3 வகுத்தலுக்கு இங்கே வந்தால் பெருக்கலாக வந்துடும். 3ஆல் பெருக்கணும் என்ன கிடைக்கும்? 5 15, ரிமைனிங் 1, 6 18 1, 19க்கு 9 மீதி 1, அதுக்கப்புறம் 9 1 10க்கு 0 மீதி 1, 3 1 4, 4095ன்னு கிடைக்கும். ஈக்குவல்ட்டு இங்கே என்ன இருக்குது? 4n -1ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு n தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த -1 இங்கே இந்தாண்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்களா? எடுத்துகிட்டு வந்தால் +1 மாறிடும். அப்போ 4096ன்னு கிடச்சிரும். ஈக்குவல்ட்டு 4n. அடுத்தது இதை எப்படி எழுதலான்னா, இந்த 4 இதை வந்து 4 × 6ன்னு எழுதலாம். ஓகேங்களா, 4 × 6ன்னு எழுதலாம். இங்கே 4 × n இருக்குங்களா? அப்போ என்னோட மதிப்பு என்ன? 6. ஓகேங்களா, கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஆன்சர். வந்து 2021 ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த கணக்கு. நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பி தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசாக அளிக்க முன்வந்தார். முதல் நாள் 2 ஆப்பிள்கள், 2ஆம் நாள் 4 ஆப்பிள்கள், 3ஆம் நாள் 8 ஆப்பிள்கள், 4ஆம் நாள் 16 ஆப்பிள்கள் எனுமாறு 10 நாட்கள் அளித்தார். 10ஆம் நாள் முடிவில் அச்சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள்கள் எவ்வளவு? அப்படியே மடங்குகளாக அதிகரிக்குதுங்களா? முதல் நாள் 2னா 2ஆவது நாள் 4, 8, 2 2 அப்படியே பெருக்கிட்டே போகிறதுனால இது வந்து என்னது? பெருக்கு தொடர் வரிசை. ஓகேங்களா, அப்போ மொத்த ஆப்பிள்கள் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது கூடுதல் கண்டுபிடிக்கணும். கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு முதல் நாள் 2 ஆப்பிள், 2ஆம் நாள் 4 ஆப்பிள், 3ஆம் நாள் 8 ஆப்பிள், 4ஆம் நாள் 16 ஆப்பிள். அப்போது 10ஆம் நாள் வரையிலும் பெருக்கு தொடர் வரிசைங்களா? இது 2 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பெருக்கு தொடர் வரிசையில் முதல் உறுப்பு A வந்து 2, R வந்து என்னது? 4/2 2. ஓகேங்களா, 2 2 4ங்களா? அடுத்தது பெருக்கு தொடரோட நமக்கு ஃபார்முலா தெரியும், கூடுதல் கண்டுபிடிக்கிறது. R வந்து greater than 1 இருந்தால் நமக்கு என்ன ஃபார்முலா? SN A × R⁻n - 1 / R - 1ங்களா? எது 1 விட எது பெருசாகுது? R தான் பெருசாகுது. அப்போ R வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா, R⁻n - 1 / R - 1. இப்போ ஃபார்முலாவில் பிரதியிடலாங்களா? இதோட கூடுதல் தானே கேட்குறாங்க. அடுத்தது A வந்து நமக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட மதிப்பு என்ன? 2. 2ன் அடுக்கு எத்தனை நாள்? 10 நாள் முடிவில். அப்போ n வந்து என்னது? 10ன்னு வரணும். -1 வகுத்தல் R - 1 எவ்வளோ வரும்? 2 - 1. இங்கே வந்து S 10. 10ஓட கூடுதல் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது 2 × 2 - 1 1 தான், அது போட தேவையில்ல. 2ன் அடுக்கு 10னா நம்ம எப்படி எழுதுவோம்? 1024ங்களா? -1. 2 ×
1024லேருந்து 1 கழிச்சிட்டோமா 1023ன்னு வரும். அப்போ 2ஆல் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 2 6 4 0 2. அப்போ எஸ் 10 உறுப்புகள், அதாவது 10வது நாள் வரையிலும் அந்த சிறுமி பெற்ற ஆப்பிள்கள் 2046 ஆப்பிள்களை தோட்டக்காரிடந்து வாங்கியிருப்பா. அவ்வளோதான். இது குரூப் 1ல் 2016லேயே கேட்டிருக்காங்க. அடுத்தது 10வது மாடல் பார்க்கலாம். ஒரு பெருக்கு தொடரில் இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன. அதில் அனைத்து உறுப்புகளின் கூடுதலானது ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல 3 மடங்கு எனில் பொது விகிதம் என்ன? அனைத்து உறுப்புகளின் கூடுதலுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். Sn = a × r⁻n - 1 / r - 1. அது எப்படி இருக்கும்? ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல 3 மடங்கு. ஒற்றைப்படை உறுப்புகளோட கூடுதல் a × r⁻n - 1 / r² - 1. இங்கே r - 1, இங்கே r² - 1ன்னு வரும். இது எப்படி இருக்குமா? இதை போல் 3 மடங்கு இருக்குமா? அது போடலாங்களா? அப்போது அதாவது a × r⁻n - 1 / r - 1ங்களா? அது எப்படி இருக்குன்னா 3 × a × r⁻n - 1 / r² - 1. ஓகேங்களா? இந்த அனைத்து உறுப்புகளின் கூடுதல் ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலோட 3 மடங்கிற்கு சமம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போனா பொது விகிதம் என்ன? ஓகேங்களா? 3 மடங்கு எண்ணில் அதோட பொது விகிதம் என்ன? ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. இதில் என்னென்னலாம் கேன்சல் பண்ணலாம்? இந்த ஏ கேன்சல் ஆகுங்களா? இந்த r⁻n - 1 கேன்சல் ஆகும். இங்கே இருக்கிற r⁻n - 1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? இந்த சைடு 1/r - 1 இருக்குது. இங்கே 3. கீழே என்ன இருக்குது? a² - b² ஃபார்முலா வடிவில் எழுதலாங்களா? இது a² - b². இது 1²னாலும் ஒன்றே தான். அப்போ a + b × a - b அப்படின்னு எழுதலாம். அதை இதில் என்ன கேன்சல் பண்ணலாம்? இந்த r - 1 r - 1 கேன்சல் பண்ணிக்கலாங்களா? 2 பகுதியில் இருக்குது. அதுக்கப்புறம் 3/r + 1 மட்டும்தான் இருக்குது. இந்த வகுத்தில் இருக்கிறத இங்கே கொண்டுட்டு வந்துட்டோமா r + 1 = 3. ஆரோட மதிப்பு தான் நம்ம விகிதம் தானே கேட்டிருக்காங்க, பொது விகிதம். அப்போ 3 + 1 தானே வந்தால் -1. ஆரோட மதிப்பு 2. ஓகேங்களா? பொது விகிதம் 2 இதுக்கு. 2023ல் இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜெயிலர் அப்படிங்கிற எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் பெருக்குத்தொகை 625 எனில் முதல் உறுப்பை காண்க. அடுத்தடுத்த 4 உறுப்புகள்னால் என்ன நமக்கு ஃபார்முலா தெரியும்? ஸ்டார்டிங்லேயே நம்ம எழுதி போட்டிருக்கேன். அடுத்தடுத்த 4 உறுப்புகள்னால் AR AR², AR³ இதுதான் அடுத்தடுத்த 4 உறுப்புகள். இதோட பெருக்கல் பலன் என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? a × AR பெருக்கல் AR² பெருக்கல் AR³ 625ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? a⁻1 2 3 4 இருக்குது. அப்போ பெருக்கும் போது a⁻4. அடுத்தது r எத்தனை இருக்குது? r 6, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 2 1. அப்போ 6/6ன்னு இருக்குது. 625. நமக்கு தெரியும் அடுத்தடுத்த 4 உறுப்புகள். அடுத்தடுத்த அப்படின்னு சொல்லிட்டாவே அடுத்தடுத்த உறுப்புகள் இருக்குதுனாவே ஆரோட மதிப்பு என்னவாக தான் இருக்கும்? வித்தியாசம், பொது வித்தியாசம் 1 தானே. இப்போ அடுத்தடுத்த உறுப்புனா 1 2 3 4லாம் அடுத்தடுத்த உறுப்புங்களா? 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் 1, இதுக்கு 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் 1. ஓகேங்களா? அதனால் r 1ன்னு வரும். அப்போ 1/6 1 தான். ஓகேங்களா? அப்போ a⁻4 மட்டும்தான் இருக்கும், 25. இப்போ a⁻4னா இந்த 625ஐயும் நம்ம எப்படி எழுதலாம்? a⁻4 5/4ன்னு எழுதலாங்களா? இப்போ அதாவது அடிமான 2 சமமாக இருந்தால் அடுக்கு 2 சமம்னு ஈக்குவல் பண்ணுவோம். இங்கே அடுக்கு 2 சமமாக இருக்குது. அப்போ அடிமானமும் சமம். அப்போ ஏவோட மதிப்பு என்னது? 5. முதல் உறுப்பு 5. ஏவோட உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 12வது சம். பெருக்குத்தொடரில் x + 6 x + 12 x + 15 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில். ஓகேங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். நம்ம தொடர்ச்சியான 3 உறுப்புகள்னாவே நம்ம என்ன பண்ணணும்?
அதாவது ஆர் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், R2 டிவைடட் பை R1ங்களா, R2 டிவைடட் பை R1 ஓகேங்களா. அதை வச்சு தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். R2 டிவைடட் பை R1 ஈக்குவல் டு என்ன வரணும், அதாவது அடுத்தடுத்து 2 உறுப்புகளோட விகிதத்தை வகுத்தமா நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது இங்கே என்ன வரணும் R3 ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். இங்கே வந்து R2 டிவைடட் பை R1 ஈக்குவல் டு R3 டிவைடட் பை R2ன்னு எழுதணும் ஓகேங்களா. எழுதுனா R2ஓட மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் 12 வகுத்தல் R1 வந்து எக்ஸ் ப்ளஸ் 6, அடுத்தது R3 வந்து எக்ஸ் ப்ளஸ் 15 வகுத்தல் R2 வந்து எக்ஸ் ப்ளஸ் 12 ஓகேங்களா. இப்போ வந்து இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கணும். நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணனா என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12ன்னு வந்துருங்களா. இந்தாண்ட எக்ஸ் ப்ளஸ் 15 எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு கிடச்சிரும். இது ரெண்டு என்ன இருக்குது, இது எக்ஸ் ப்ளஸ் 12 இது எக்ஸ் ப்ளஸ் 12. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா. இங்கே உள்ளே பெருக்கலாம், பெருக்கினா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் 6x இருக்குது, இங்கே 15 ப்ளஸ் 15 எக்ஸு ப்ளஸ் 5 90 ஓகேங்களா. அடுத்தது இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுடையதுனால இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 12 12 144 பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு ஏபி 24 எக்ஸ்ன்னு வந்துருங்களா. ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் 6xம் 15xையும் கூட்டினோமா 21x ப்ளஸ் 90. இப்போ இது எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாங்களா. அங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 144 ப்ளஸ் 24x மைனஸ் இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தானு வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ப்ளஸ் 21 இருந்தானு வந்தால் மைனஸ் 21x, இது மைனஸ் 90. இது வந்து ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆயிரும். இங்கே 24xலேருந்து 21xை மைனஸ் பண்ணணுமா 3xன்னு கிடைக்கும். 144லேருந்து 90 மைனஸ் பண்ணோமா நம்மளுக்கு ப்ளஸ் 54ன்னு கிடைக்குங்களா. ஈக்குவல் டு 0. அடுத்தது என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்கோம். அப்போ இந்த 54 இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து என்ன வரும் வகுத்தல் 3ன்னு வந்துருங்களா. இப்போ ஓர் 3 3 ரிமைனிங் 2 8 24. அப்போ எக்ஸோட மதிப்பு மைனஸ் 18ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து எக்ஸோட மதிப்பு. இதே மாதிரி கூட்டுத்தொடர்லேயும் ஒரு மாடல் பார்த்துருப்போம். அதில் T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 அப்படி போட்டோம். இது வந்து பெருக்கு தொடர்கிறதுனால ரெண்டு விகிதங்களை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் வகுத்தல், அதாவது R கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சி எக்ஸு கண்டுபிடிக்கணும். அடுத்த சம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்களா 2021 கேட்டிருக்காங்க. அடுத்த சம்மு 13வது மாடலு -2/7, எக்ஸ் -7/2 ஒரு பெருக்கு தொடர் எனில் எக்ஸின் மதிப்பு. இந்த மாதிரி ஏபிசின்னு 3 உறுப்புகள் கொடுத்துட்டு நம்ம ஏஓ பிஓ சிஓ மிஸ் ஆகி கேட்டிருந்தா நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசின்னு பார்த்தங்களா. இப்போ இது ஏ, இது பி, இது சி. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குதுங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஏசி ஏவோட மதிப்பு -2/7 பெருக்கல் சி வந்து -7/2. ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் -1 இங்கே -1. அப்போ +1ன்னு வந்துருங்களா பெருக்கும் போது. இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு +1னா எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கும் +or-1ன்னு வருங்களா ரூட் எடுத்தோமா. இதுதான் வந்து எக்ஸோட மதிப்பு. இதே மாதிரி கூட்டுத்தொடர்லையும் பார்த்தோம். கூட்டுத்தொடருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சின்னு வரும் ஓகேங்களா. பெருக்கு தொடர்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசின்னு வரும். 2019 கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், ஏவோட மதிப்பு 2/65, பியோட மதிப்பு 2/64 ப்ளஸ் 63 62 எது வரையிலும்னு சொல்லியிருக்காங்க 2/0. எனிதிங் பவர் 0 அதோட மதிப்பு என்னது 1 ஓகேங்களா. எதோட அடுக்கு 0 வந்தாலும் அதோட மதிப்பு 1 தான். இப்போ கொடுக்கப்பட்டுள்ளதில் எது உண்மைன்னு கேட்குறாங்க. பி ஆனது ஏஐ விட அதிகம், 1 அதிகமாக இருக்குது. பி ஆனது ஏஐ விட 2/64 அதிகம். ஏ மற்றும் பி சமம். ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். செக் பண்ணலாங்களா 4 ஆப்ஷனில் எது வரும்ன்ட்டு. நமக்கு குரூப் 1ல் அடுத்து 2023 ஜியாகிரஃபி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரே கொஷினே 2 வருஷம் ரிப்பீட் ஆகிருக்கு ஓகேங்களா.
அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏவோட மதிப்பு 2/65. அப்போ பியோட மதிப்பு 2/64 ப்ளஸ் 2/63 எக்ஸட்ரா எவ்வளோ வந்திருக்கு 2/0 வரைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், கூடுதல் கண்டுபிடிக்கணும். நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கலாங்களா? கூடுதல் கண்டுபிடிச்சா அதை விட இது எவ்வளோ பெருசுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏவோட மதிப்பு என்னவாக இருக்கும்? ஏவோட மதிப்பு 1. ஏன்னா 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி எழுதலாம்? 2/0 அடுத்தது 2/1 2/2 எக்ஸட்ரா 2/64 வரைக்கும். ஓகேங்களா? 2/64 வரைக்கும். இது வந்து அப்படியே ரிவர்ஸில் மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ 2/0ஓட மதிப்பு 1. அப்போ ஏவோட மதிப்பு 1. அடுத்தது ஆர் வந்து R2 / R1 இதோட மதிப்பு 1ங்களா? அப்போ 2 வந்து 1ஐ விட அதிகம். அதனால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நம்ம? A × R⁻n - 1 / R - 1ங்களா? இப்போது ஏவோட மதிப்பு 1, ஆரோட மதிப்பு என்னது? 2 2/n 65. என்னோட மதிப்பு 65 -1 வகுத்தல் R - 1 2 - 1. இப்போ இது என்ன வரும்? 2/65 -1. இது வந்து 2ல் 1 கழிச்சா 1 தான். ஓகேங்களா? அப்போ 2/65 விட பியோட மதிப்பு எப்படி இருக்குது? 1 குறைவாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஏ ஆனது பியோட மதிப்பு வந்து 2/65 தானே ஏவோட மதிப்பு. அதை விட 1 வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆப்ஷன் பொருந்தும் நமக்கு? ஏ ஆனது என்னவாக இருக்கும்? பிஐ விட 1 அதிகமாக இருக்கும். இதுதான் வரும் நமக்கு. ஏ வந்து ஏன்னா பியோட மதிப்பு வந்து ஏவோட 1 குறைவாக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி, எக்ஸ் ப்ளஸ் அதாவது எக்ஸ் 2x + 2, 3x + 3 பெருக்குத்தொடர் வரிசையில் 11x 22x + 22 33x + 33 என்பது என்ன தொடர் வரிசையாக இருக்கும்? இப்போது நம்ம கொடுத்துருக்கிறது எக்ஸு 2x + 2 3x + 3 இது வந்து ஒரு ஜிபின்னு சொல்லிட்டாங்க, பெருக்குத்தொடர்னு. இதோட என்ன பெருக்கியிருக்காங்க? நம்ம 11ஆல் எல்லாத்தையும் காமனாக பெருக்கியிருக்கிறாங்களா? அப்போ 11x இதோட 11 பெருக்குனா 22x + 22 33 3 அதாவது 11 பெருக்கணுமா 33x + 33ன்னு வருங்களா? அப்போ இதுவும் என்னவாக தான் இருக்கும்? ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் ஒரே எண்ணை பெருக்கினால் எல்லா உறுப்போடையும் அந்த வரிசையும் என்னவாக தான் இருக்கும்? எகைன் பெருக்குத்தொடராக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா நமக்கு பெருக்குத்தொடர் வரிசை தான் வரும். இதுவும் வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாக தான் இருக்கும். இது குரூப் 4 2017 2018 லைப்ரரியன் எக்ஸாமில் இந்த 2 எக்ஸாம்லேயுமே இந்த ஒரே கொஸ்டினே ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். அதாவது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையோட எந்த எண்ணை பெருக்கினாலும் அதுவும் வந்து என்னவாக தான் இருக்கும்? அதாவது எல்லா உறுப்போடையும் ஒரே எண்ணை தான் பெருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு உறுப்போட 11னா அப்போ 2வது உறுப்போடி 11 தான் பெருக்கியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா உறுப்போடையும் இப்போ ஃபஸ்ட்டு உறுப்போட 11 2வது உறுப்போட வேறு நம்பரை பெருக்கினாலும் அது பெருக்குத்தொடர் வராது. 11ங்கிற எண்ணை வந்து ஒரே எண்ணை அனைத்து உறுப்புகளோடு பெருக்கினாலும் அது அகைன் என்னவாக தான் இருக்கும்? ஒரு ஜிபியாக தான் இருக்கும், பெருக்குத்தொடராக தான் இருக்கும். அடுத்த மாடல், ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடரில் உள்ளன. ஓகேங்களா? ஏபினா ஏபிசிங்கிறது கூட்டுத்தொடரில் இருக்கான் எனில் 3A 3B 3C என்பவை என்னவா இருக்கும்? இப்போ ஏபிசிக்கு வந்து நம்ம 1 2 3ன்னு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். வேல்யூ பிரதியிட்டா அப்போ கூட்டுத்தொடர் வரிசைன்னு என்ன பண்ணலாம்? 1 + 2 + 3 அப்படிங்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். ஓகேங்களா? ஏபியில் தான் அமையும். அதே போல் இங்கே என்ன இருக்குது? 3 ஏவுக்கு பதிலாக 1, அடுத்தது 3 பிக்கு பதிலாக 2, அடுத்தது 3 என்ன சிக்கு பதிலாக 3. இப்போ ஏபிசின்னு இருக்கு இல்லைங்களா? அப்போ 1 2 3ன்னு பிரதியிட்டா நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 3 9 9 27. அப்போ இது என்ன தொடராக இருக்கும்? இது கூட்டுத்தொடராக இருந்தால் ஏபிசி ஒரு கூட்டுத்தொடராக இருக்கும் பட்சத்தில் 3 அந்த ஏபிசி 3 பி 3 சி அப்படின்னு வந்தால்
நம்ம ஒரு மதிப்பு 1 2 3ன்னு பிரதியிடும்போது நமக்கு என்ன தொடராக இருக்குது, ஜிபியில் இருக்குங்களா, பெருக்கு தொடராக தான் வரும். ஏன்னா 3 9 9 27 அப்படியே 3 3ஆக பெருக்கிட்டே போகுதுங்களா, அப்போது இது வந்து ஒரு பெருக்கு தொடராக வரும். அப்போ ஜிபிங்கிறது தான் இதோட விடை. இது குரூப் 4 2017லையும் குரூப் 1 2022லையும் கேட்ட கொஸ்டின். அடுத்தது 17வது மாடலு. பொது விகிதம் மிகை எண்ணாக இருக்கும் பெருக்கு தொடரில் பொது விகிதம் மிகை எண்ணாக இருக்கிற ஒரு பெருக்கு தொடரில் 4 உறுப்புகள் இருக்குது. ஓகேங்களா. முதல் 2 உறுப்புகளோட கூடுதல் 12 மற்றும் கடைசி 2 உறுப்புகளோட கூடுதல் 108 எனில் அந்த தொடர் என்னான்னு நம்மள கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ பெருக்கு தொடரில் முதல் 4 உறுப்புகள்னால் வந்து என்ன நமக்கு தெரியும், 4 உறுப்புகள்னால் ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப். ஓகேங்களா. இப்போ முதல் 2 உறுப்புகளோட கூடுதல் வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 12. அதே போல் கடைசி 2 உறுப்புகளோட கூடுதல் வந்து நமக்கு 108ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசி 2 உறுப்புகள் என்னது, ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஆர் கியூப், அது வந்து 108. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆர் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கலாங்களா. அப்போ ஏ ப்ளஸ் ஏஆர், ஆர் மட்டும்தான் இருக்கும், ஈக்குவல் டு 108. ஏ ப்ளஸ் ஏஆரோட மதிப்புங்க என்னென்னு இருக்குது, 12ன்னு இருக்குங்களா. அப்போது இங்கே எழுதிக்கலாம் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஏ ப்ளஸ் ஏஆரோட மதிப்பு 12 ஈக்குவல் டு 108. இப்போ ஆர் ஸ்கொயர் மட்டும் கண்டுபிடிக்கலாங்களா. அப்போ 108 வகுத்தல் 12ன்னு வந்துருங்களா. 9 12 108. ஆர் ஸ்கொயர் 9னா ஆரோட மதிப்பு 3ங்களா, ரூட் எடுத்தால் 3ன்னு கிடச்சிரும். 3 9, ஆரோட மதிப்பு 3. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஈக்குவேஷன் 1னும் இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்தால் இதில் கொண்டு வந்து ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஏவும் ஆறும் இருந்தால் தான் நம்ம இந்த முதல் 4 உறுப்புகள் என்னான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆர் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பிரதியிடலாங்களா. பிரதியிட்ட என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆருக்கு பதிலாக 3. ஓகேங்களா. அப்போ 3a ஈக்குவல் டு 12ன்னு இருக்குது. அப்போ 3a ஒரு ஏ வந்து என்னது, 4a ஈக்குவல் டு 12னா ஏவோட மதிப்பு என்னவாக இருக்கும், 3 12 3ன்னு இருக்கும். அப்போ ஏவோட மதிப்பு 3, ஆரோட மதிப்பு 3. அப்போ முதல் 4 உறுப்புகள் என்ன, ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூபு. அப்போ ஏவோட மதிப்பு 3, ஏஆர்னா ஏவையும் ஆரையும் பெருக்கணும், 3 9. அடுத்தது ஏ இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இப்போ ஏ வந்து 3, ஆரை ஸ்கொயர் பண்ணோமா 9, 9 3 27. அடுத்தது ஏ இன்ட்டு ஆர் கியூப், ஆர் கியூப் பண்ணணுமா நமக்கு 81ன்னு வரும். ஓகேங்களா. இதுதான் வந்து அடுத்தடுத்த 4 உறுப்புகள். முதல் 2 உறுப்புகளை கூட்டினா 12ன்னு சொன்னாங்க, கடைசி 2 உறுப்புகளை கூட்டினா நமக்கு 108 வரும்னு சொன்னாங்களா. கரெக்டாக வந்துருச்சிங்களா அந்த நம்பரு. அவ்வளோதான். இது 2016 ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது லாஸ்ட் இன்னும் ஒரே மாடல் இருக்குது, அதை பார்த்துடலாம். அடுத்தது ஒரு பெருக்கு தொடரில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளோட பெருக்கல் பலன் 216 எனில் அந்த ஏவோட மதிப்பு, முதல் எண்ணோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அடுத்தடுத்த 3 எண்களோட பெருக்கல் பலனா ஏஆர் ஏ/ஆர் பெருக்கல் ஏஆர், இதோட மதிப்பு என்னது 216. ஆர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், ஏ கியூப்னு இருக்கும். இது வந்து 216 6 கியூப்னு எழுதலாங்களா. அப்போ ஏவோட மதிப்பு என்னது 6. அதாவது அடுக்கு 2 சமமாக்கும் போது அடிமானமும் சமமாக தானே இருக்கும். அப்போ ஏவோட மதிப்பு 6. அடுத்த சம்மு 19. ஜிபியில் 4th உறுப்பு, அதாவது பெருக்கு தொடரில் 4வது உறுப்பு வந்து 2/3, 7வது உறுப்பு 16/81 எனில் முதல் உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ 4வது உறுப்பு அப்படின்னா நம்ம என்ன தெரியும், T4 வந்து எவ்வளோவா இருக்குது, ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1ங்களா. அப்போ 4 - 1 3, அதோட மதிப்பு 2/3. அதுக்கடுத்து 7வது உறுப்பு, 7வது உறுப்புனா 6ன்னு வந்துருங்களா, 1 கழிச்சா அது வந்து 16/81ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஈக்குவேஷன் 1னும் இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாமா. முதல் உறுப்பு வேணும்னா நமக்கு ஏவோட மதிப்பு ஆரோட மதிப்பு வேணும். ஓகேங்களா. ஏவோட மதிப்பு வேணும். முதல் உறுப்பு எப்படி இருக்கும், ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அப்படி தானே போகும். அப்போ
ஆர் கண்டுபிடிச்சா தான் அடுத்தது ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இதில் 2லேருந்து 1 வகுக்கலாங்களா? ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1ஆல் வகுக்கணும். இப்போ ஈக்குவேஷன் 2 வகுத்தல் 1ன்னு எழுதியாச்சு. இது என்ன, இதை வந்து வகுத்தலில் வந்து பகுதியில் வகுத்தலில் இருந்தால் என்ன பண்ணணும், பெருக்கலாக மாற்றணும்னா தலைகீழாக எடுத்து எழுதிக்கலாங்களா? இப்போ இது வந்து எப்படி எழுதலாம், ஏ இன்ட்டு ஆறின் அடுக்கு 6, இது வந்து ஆறின் அடுக்கு +3 மேலே வந்தால் -3ன்னு வந்துடும். இங்கே 16/81 பெருக்கல் இது வந்து எப்படி எழுதலாம், 3/2ன்னு எழுதணும். இப்போ 8 2 16, 1 3 3, 2 6, ரிமைனிங் வந்து 2 இருக்குங்களா? அப்போ 7 21. இங்கே என்ன இருக்கும், இப்போ அதாவது அடிமானம் 2 சமமாக இருந்தால் அடுக்கை வந்து கூட்டிக்கணுங்களா? அங்கே 6 -3 வெறும் என்னவாக இருக்கும், நமக்கு 6ன் அடுக்கு +3ன்னு வந்துடும். இங்கே என்ன பண்ணோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஏ கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 6ன் அடுக்கு 3, 6ன் அடுக்கு -3ன்னு இருக்கும். இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு 6ன் அடுக்கு 3ன்னு வந்துடும். இங்கே 8/27ன்னு இருக்குது. இப்போ ஆர் க்யூபோட மதிப்பு தான் நமக்கு இருக்குது. நமக்கு தேவையானது ஆரோட மதிப்பு. அப்போ க்யூப் ரூட் எடுக்கலாங்களா? க்யூப் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆர் க்யூப்னா 2 க்யூபு 8, இதை 3 க்யூப்னு எழுதலாங்களா? 27. அப்போ பவர் எல்லாம் வந்து என்னவாக இருக்குது, அடுக்கு எல்லாம் 3ன்னு இருக்கிறதுனால எல்லாம் கேன்சல் ஆகி நமக்கு ஆரோட மதிப்பு என்னவாக கிடைக்கும், ஆரோட மதிப்பு என்னென்னா 2/3ன்னு வந்துடும். இப்போது நமக்கு ரெண்டாவது உறுப்பு என்னன்னு தெரியுங்களா, ஏஆர் அந்த மாதிரி எழுதிட்டு போவோம் இல்லைங்களா பெருக்கு தொடரில். அதில் முதல் உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க, ஏ தான் நம்மளுக்கு வேணும். அப்போ ரெண்டாவது உறுப்பு நம்ம எடுத்துக்கலாம், ஏஆர் எடுத்துக்கலாங்களா? இதில் வந்து ஏஆரோட மதிப்பு நமக்கு தெரியாது. ரெண்டாவது உறுப்பு என்ன நமக்கு கொடுக்கல. நமக்கு கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு 4வது உறுப்பு கொடுத்துருந்தாங்க. அதாவது T4ஓட மதிப்பு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 2/3ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அப்போது நம்ம 4வது உறுப்பு எடுத்துக்கிறோம். அப்போ ஏஆர் க்யூபோட மதிப்பு என்னன்னு கொடுத்துருந்தாங்க, 2/3. அப்போ ஏ தான் இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் க்யூபோட மதிப்பு நமக்கு தெரியுங்க, 8/27ங்களா? இங்கே 2/3. அப்போ ஏவோட மதிப்பு என்ன பண்ணலாம், 2/3 இருக்குது. இது வந்து 27/8ன்னு வந்துடுங்களா? 9 27. ஓகேங்களா? அடுத்தது 1 2 4 2 8. அப்போ ஏவோட மதிப்பு 9/4. இதுதான் வந்து முதல் உறுப்போட மதிப்பு. அதாவது ஈக்குவேஷன் 2லேருந்து 1 வகுக்கணும். வகுத்தா ஆர் க்யூபோட மதிப்பு நமக்கு கிடைக்கும். அப்புறம் நமக்கு 4வது உறுப்பும் 7வது உறுப்பும் தான் கேள்வியில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 4வது உறுப்பு என்னது, முதல் உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, 4வது உறுப்பு வந்து ஏஆர் க்யூபு. அதோட மதிப்பு தான் 2/3ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இதில் கொண்டு வந்து பிரதியிட்டால் தான் நம்ம, இப்போ ஏஆர்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, தவறு. ஏஆருங்கிறது 2வது உறுப்பு, அது வந்து அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. அதனால் 4வது உறுப்புக்கு தான் நமக்கு 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் பிரதியிட்டால் ஆரோட மதிப்பை, ஏவோட மதிப்பு முதல் உறுப்பு என்னான்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இதோட பெருக்கு தொடர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது முடிவிலா தொடர் வந்து ஒரு சம் பார்க்கலாம். அடுத்தது லாஸ்ட்டு முடிவிலா தொடர். ஓகேங்களா? +16 -48 +144 -432 என்ற பெருக்கு தொடர் வரிசையில் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. முடிவிலி தொடர்னால் நமக்கு தெரியும், முடிவிலா தொடர்னால் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா A/1 - R. ஓகேங்களா? அதாவது எஸ் இன்ஃபினிட்டிவ் முடிவிலா தொடரோட கூடுதல். முடிவில்லாததுன்னா என்ன, அது இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கு முடிவே இல்லை. இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். அடுத்தது ஏவோட மதிப்பு என்ன, +16. ஆரோட மதிப்பு என்னவாக இருக்கும், R2/R1. அப்போ -48/16. இப்போ 3 16 48 -3. ஆரோட மதிப்பு -3. இப்போ பிரதியிடலாங்களா? பிரதியிட்ட என்ன வரும், ஏவோட மதிப்பு 16/1 ஆரோட மதிப்பு -3. இப்போ எப்படி எழுதலாம், 16 வகுத்தல் 1 +3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3ன்னு எழுதிக்கலாங்களா? அடுத்தது 16 வகுத்தல் என்னவா இருக்குது, 1 4 கூட்டினா 4. அடுத்தது வகுத்த என்ன கிடைக்கும், 4 16. அப்போ இந்த முடிவுறா தொடரோட கூடுதல் வந்து 4. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம எண் தொடர் வரிசையில் கூட்டுத்தொடர், பெருக்கு தொடர்,
அதுக்கப்புறம் சிறப்பு தொடர் வரிசை, இது 3ம் பார்த்துருக்கோம். அந்த எண்களை பற்றியும் இன்னொரு வீடியோ இருக்குது, அதை நான் போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். எண்களை பற்றி எவ்வளோ சம் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கானோ அதை அடுத்த வீடியோவாக போட போகிறேன். இது எல்லாமே எண் தொடர் வரிசையில் கம்ப்ளீட் ஆயிரும். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.